நாளைய தொழில்நுட்பத்தை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். VIT வழங்கும் நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ் 2026க்கான பிடெக் அட்மிஷன்ஸ் ஓபன். ஸோ எல்லாத்துக்கும் எய்ம் சினிமான்றப்போ இந்த 8 years வெயிட்ன்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக இருந்துச்சு. எப்படியாவது உள்ளே போயிட மாட்டோமா, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம படம் ரிலீஸ் ஆயிராதா. ஒருத்தன் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஒருத்தன் வந்து நல்ல ஒரு ஷாப் வைக்கணும், ஒருத்தன் நல்ல பிஸ்னஸ் பண்ணணும்ட்டு. நீ ஏன்டா அவன் கூட போயிட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்க, அவன் கூட போயிட்டு. அப்புறம் டிராவிட் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து கோபி சுதாகரை தாண்டி நீங்க தெரியவே முடியாது. நீங்க ஃப்ரேம்ல விளையாட்டே கிடையாது. கேஸ்ல நாங்கெல்லாம் நடிச்சிருப்போம். திருவாத்தானுங்க நாங்கெல்லாம் இன்னசென்ட் எல்லாம் கிடையாது. அவர்கிட்ட நிஜமாவே ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. டேரக்டாக போய் சார் நான் இங்கே நினைக்கிறீங்களா எதுவும் நீங்கள் எதுவும் வந்து உங்களை பார்க்க முடியாதனால நீங்கள் வந்து என்னை இந்த படத்துலேருந்து தூக்கிட மாட்டீங்கல்ல. நான் சென்னைக்கு வரும்போது சென்னை என்னை வந்து அந்தேரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். எனக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். இங்கே குடும்பமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தேட்டருக்கு வந்தவங்கலாம் எதுக்கு இந்த ஒரு குடும்பம் தனியாக அழுதுகிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்க்க வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமாடா, சென்னை எக்மோர். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வணக்கம், 4 பேருக்கும் வணக்கம். ஸோ பொதுவாக இந்த ரவுண்ட் டேபிள் அப்படின்ற கலாச்சாரம் வந்து நம்ம ஊரில் சமீபமாக பயங்கர ஹைப்பான ஒரு விஷயமா இருக்குது. பெரும்பாலும் வந்து டேரக்டர்ஸ் தான் அதில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ காலம் மாற 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 டெக்னீஷியன்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. நீங்களே எனக்கு தெரிஞ்சு இது 2வது ரவுண்ட் டேபிள் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம். டேபிள் போட்டு சிரிக்காதப்பா, ஏப்பா சரி, ஓகே. ஸோ இந்த இது என்ன அப்படின்னா, டிஜிட்டல் மீடியாவிலேருந்து டிஜிட்டல் கிரியேட்டர்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டு இப்போ சினிமாக்காரங்க மத்தியிலையும் நல்ல இடம் பிடிச்சி நல்ல நல்ல கேரக்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஃபுல் அனுபவங்கள் தான் பேச போகிறோம். குறிப்பாக 2025 எப்படி இருந்தது அப்படின்றதான் பேச போகிறோம். ராசி பலன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ற சொல்ற 2025 எப்படி இருந்தது, 2026 எப்படி இருக்க போகுது அதெல்லாம் நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா இப்ப சினிமா ஆசையோட தான் நம்ம எல்லாருமே டிஜிட்டல் ஸ்பேஸ்ல ஒன்று ஆரம்பிச்சு ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறீங்க 4 பேரும் அப்படி இருந்து ஆரம்பிக்கலாம். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? அண்ணன் இருந்து ஆரம்பிப்போம். அவர் அதுக்குதான் கீழே பார்த்துட்டு ஐயோ ஆரம்பிங்க. என்ன அதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் இல்ல ஐயா, நீங்க தான் வானத்து பல விஜயகாந்த் மாதிரி ஆரம்பிங்க முதல்ல இருந்து. என்னவா இருந்தது கேள்வி இல்ல இல்ல அது இல்ல இனிமேதான். சினிமா ஆசையோட ஒரு விஷயம் டிஜிட்டல்ல அந்த ஆசையோட பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கா உங்களோட ஜர்னி? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அந்த இன்னொரு ரவுண்ட் டேபிள்லயும் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப லிட்ரலி ஸ்பெஷல். என்னன்னா யூடியூப் வந்து நான் வந்தது விட டோட்டலா நக்லைட்ஸ் அந்த பர்பஸை மீட் பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். டோட்டலா எங்க டீமே சினிமாக்குள்ள வர்றதுக்கான முதல் திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படம் வந்து வெற்றியும் அடைஞ்சு அந்த பாத்வே பெருசாக ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ ஒரு கேட்வேவே ஓப்பன் ஆன மாதிரி பின்னாடி இருந்து எங்கள் டீமில் இருந்தும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கிரியேட்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திக்கிட்டும் நாங்கள் இயங்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸாகவும் மெல்லமாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா ட்ரீமாக ரொம்ப எனக்கெல்லாம் கிளாரிட்டி இல்லை. பிரசன்னாவும் ராஜேஷும் பயங்கர கிளாரிட்டியோட வேலை செஞ்சாங்க. பட் ஸ்டில் ஒரு பெரிய அறிவு இல்லாமல் ஆரம்பித்து எதுக்கு வேலை செய்கிறோன்னே தெரியாமல் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 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 ப்ரையர் ஃபோக்கஸோட வேலை செய்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துட்டோங்கிற ஃபீல் இந்த வருஷம் தான் கொடுத்துச்சு. சூப்பர், ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. ஆமாம், ரைட், செவன், ரைட்டு. இப்போ ஐயா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இப்போ சேஃப் தான். நான் ஏன்னா எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சு, என்ன பேசணும்னு. ஐயா முதல் கேள்வி தான் கொஞ்சம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வெயிட் வந்துடுவேன் நான். சரி ஒர்த் ஃபார் வெயிட் தான். ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. நார்மலாக வந்து ஒரு சின்ன கேரக்டர் இருக்கும், ஒரு 5 minutes வந்துட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு கூப்பிடாம ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் படமாவே லவ்வராக தான் கூப்பிட்டாங்க. லவ்வர் அதில் ஒரு பயங்கரமான சப்போர்ட்டிவான ஒரு கூப்பிட்டாங்க. ஸோ நான் வந்து கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்காக தான் எனக்கு ஒரு எய்ம் இருந்துச்சு, டார்கெட் இருந்துச்சு. அது அப்படியே ஆனிச்சு. சூப்பர்.
ஸோ அந்த லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். Okay. ரொம்ப நிம்மதியாக தான் இருக்கு, மனசு நிம்மதியாக இருக்கேன். ஆ. கூப்பிட்டா அப்படி ஒரு ரூல் கூப்பிடுறாங்க அப்படின்னு சப்போர்ட்டிவா கூப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஆண் பாவத்துல ஆ. நாங்க 2 பேரும் தான் பண்ண வேண்டியது. பிரைம் ஆப்ஷனா இருந்தது. ஆமா. அப்படியா? நானே இல்ல அவரு. ஆ. ஆனா அவரு ஓ, அந்த கேரக்டர்ல ஓகே ஓகே So அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு வருது இல்ல, நேம் கார்டா வைக்கிறதே நம்ம நண்பர்களை வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா. அது எனக்கு சொல்லணும்னா இப்ப நான் அண்ணன் டாக்டர் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன். அண்ணன் சொல்லலாம்லண்ணா இந்த இடத்துல மென்ஷன் இல்லையா? அவரை தம்பின்னு தலைவன். இல்ல அதான் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் போனோம் அப்படின்னா இந்த கேரக்டர்ல டிராவிட நான் பேசிட்டு இருந்தோம், அவர் அவைலபிள் இல்ல, அதனால நீங்க இருக்கீங்க. நீங்க இல்ல இப்போ அதுக்கு இன்னொரு ப்ரொடக்ஷன் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல ஜென்சனை பேசிட்டு இருந்தோம். ஸோ அவரு அப்போ அவைலபிளா இல்ல, அந்த ரோல் நீங்க பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னும் போது ஸோ அந்த வியூ இருக்குல்ல, அந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஸோ அது ரொம்ப கேஷுவலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த கூட இருக்கிற சப்போர்ட்டிவ் ரோலா நம்ம அமையும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒரு டீமா நல்லா செட் ஆயிருக்கும் அப்படின்னு அது ரொம்ப போன வருஷம் உங்களுக்கு லவர் ஒரு பிரேக் கொடுத்தது, இப்போ இந்த வருஷம் ஸ்வீட் ஆர்ட். எஸ் ஓகே ஆமா. ஓகே. சோ எனக்கு அந்த லெவல்ல அந்த லெவல் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். சூப்பர். எஸ் ஆரம்பிங்கய்யா. எங்க இருந்து ஆரம்பிக்க தெரியல. 8 years ஜேர்னி இது வந்து. சினிமாக்குள்ள போகணும், யாராவது நம்மளை பார்த்து கூப்பிட மாட்டாங்களா, எங்கேயாவது போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி அந்த கேரக்டர் கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு ஜேர்னி தான். நடுவில் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. நான் 2-3 சின்ன சின்ன படங்கள் பண்ணேன். நான் 2-3 படங்களுக்கு மேலே சின்ன படங்கள் பண்ணேன். அப்புறம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷனில் அடுத்து ஒன்ஸ் மோர் பண்ணேன் நான். ஒன்ஸ் மோரும் ஜென்சன் நான் பண்ண வேண்டியது. அந்த கேரக்டரா? அந்த கேரக்டர் ஜென்சன் நான் பண்ண வேண்டியது. ஜென்சன் இருந்து அண்ணன் பண்ண முடியாமல் அடுத்து எனக்கு வந்துச்சு. எனக்கு ஜென்சனுக்கும் நிறைய படங்கள் மூலமாக தெரியும். இந்த மாதிரி ஆடிஷன் போகிறப்போ, கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்போ, இந்த ஸ்டேஜ்லலாம் எனக்கு ஜென்சன் தெரியும். ஒரு சக யூடியூபராகவும் ஜென்சன் தெரியும். ரொம்ப முன்னாடி 2017 நான் அவங்க கண்டென்ட்டை பார்த்துட்டு அப்படி வளர்ந்த அவங்க பண்ணும்போது இன்ஸ்பயர் ஆகி பண்ணக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் நாங்கள் அங்கேருந்துலாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் எய்ம் சினிமான்றப்போ இந்த 8 years வெயிட்ன்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக இருந்துச்சு. எப்படியாவது உள்ளே போயிட மாட்டோமா, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம படம் ரிலீஸ் ஆயிடாதா, எல்லாரும் கேட்பாங்க. இல்லை வீட்டில் ஊரில் இந்த சென்னையில் இருக்கான் பையன், சென்னையில் இருக்கான்னா என்ன பண்ணுறான் எப்போ, அந்த ஒரு ஃபீலை வந்து இந்த 2025 வந்து உடச்சிருச்சோ. டியூட் மூலமாக வந்து வெள்ளித்திரையில் வந்துட்டோன்ற ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், பெரிய மனநிறைவு நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வெற்றி அடைஞ்சதை விட என் பையன், என் ஃப்ரெண்டு, என் தம்பி, என் மச்சான், அவன் வந்து அவன் படம்னு அவங்க சந்தோஷப்படுற ஓன் பண்ணுறப்போ அது அந்த ஃபீல் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ அந்த விஷயம் 2025 எனக்கு கொடுத்துச்சு. 2026 இன்னும் நிறைய கொடுக்குன்ற நம்பிக்கை இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் சின்ன படங்களாக இருக்கிற விஷயம் எல்லாமே நம்ம மனசார நம்ம அது இப்போ ரிலீஸ் ஆகணும், நல்லா வரணுன்ற ஒரு இதோட உத்வேகத்தோட தான் பண்ணியிருப்போம். அதுவும் நான் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணுறேன். சூப்பர். ஸோ பயங்கர சாட்டிஸ்ஃபைட். ஸோ அந்த ஜேர்னி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. சதீஷ் அவர்களே. நார்மலாகவே சொல்லுவாங்க சினிமாங்கிறது ஒரு கடல் மாதிரி, அங்கே போயிட்டு நிறைய பேர் மூழ்கி தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள்லாம் ஆரம்பிக்கும் போது அந்த கடலை பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் தேடிக்கிட்டு இருந்தோம். அண்ணன் சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் நாங்கள் மட்டும் ஜெயிக்கிறத தாண்டி நம்ம ஒரு டீமாக வந்திருப்போம். அந்த டீமே இப்போ நாங்களும் ஃபைனலிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும் போது ஒரு டீமாக நான் மட்டும் கடலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு இல்லாமல் வாங்க எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு அந்த கடலுக்குள்ளே போய் இப்போ அந்த கடலுக்குள்ளே ஒரு போட்டும் கொடுத்து கொஞ்சம் சேஃபாக போங்க அப்படின்னு வழி அனுப்புகிற மாதிரி இந்த 2025 நல்லபடியாக படத்தில் வரோம். சின்ன கேரக்டராக இல்லாமல் கொஞ்சம் ஓகே நல்லா தெரியிற மாதிரி ஒரு ப்ராமிசிங் கேரக்டராக கிடச்சிது. அந்த போட்டு கிடச்ச மாதிரி அதை வச்சு அதை பிடிச்சி அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசையோட ரொம்ப சந்தோஷமாக வருஷமாகவே அமைஞ்சது. இப்போ பாரத் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகல மிஸ்டர் பாரத். 3BHK உங்களுக்கு நல்ல, ஏன்னா ஒரு படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ன்ற பார்க்கும்போது, பட் அந்த படத்துல அவருக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீங்க மட்டும்தான், அதுக்கு ஒரு ஆர்க் இருந்தது. ஸோ அது உங்களுக்கு கிடைச்சது வந்து இந்த வருஷத்தோட ஒரு ஹைலைட்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாங்கண்ணா. அதான் நான் டீம் ஒர்க்னு சொன்னது என்னன்னா, இப்போ நான் போய் ஆடிஷன் பண்ணியிருந்தாலும் சரி, அது பரத்தை நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், நம்ம டீம் பையன் கொஞ்சம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஓகே அவங்க பார்க்குற ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் மாறும்ல. அந்த மாதிரி பண்ணும் போது தான் டீம் ஒர்க்காக மாறும் போது தான் அது ஒரு வெற்றி இன்னமும் பெருசா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன். சூப்பர் சூப்பர். அது 3BHK வந்து நான் தான் பண்ண வேண்டியது இந்த கேரக்டர். அப்படியா? 3-4 சிட்டிங் உட்கார்ந்தோம். அதான் சொல்றேனே, இப்படிதான் வருது. ஓகே, இங்கதான் இருக்கு எல்லாமே. முன்னாடி நான் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணேன். அந்த கேரக்டருக்கா? இங்கதான் இருக்கு. டிராவிட் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருந்தது. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தது. என்கிட்ட நான் ரொம்ப
கிட்டத்தட்ட பண்ண வேண்டியதா இருந்தது. கெட்டப் மாத்தணும் 3 பீரியடு. ஆமா காலேஜ்ல இருந்து நம்ம வந்து எனக்கு உண்மையிலேயே அந்த கேரக்டரை விட்டுட்டோங்கிறதுலாம் நிஜ வருத்தமா இருந்தது. பட் என்னன்னா சதீஷ் பண்றாருன்னு எனக்கு வந்து ரிலீஸுக்கு கொஞ்சம் முன்னாடி பரத்தையா சொல்லியிருந்தாரு. மீட் பண்ணப்போ தலைவா நம்ம டீம்ல இருந்து நம்ம பையன் தான் பண்றாப்ல. அப்ப எனக்கு இவரு சதீஷ் பழக்கமே இல்லை. இப்பதான் பாக்குறோம் நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறோம். ஆனா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட லைஃப் கிடைக்கிற ஒரு படமா இருந்தது. அது நான் பண்ணுனா எனக்கு இன்னொரு படம் அது அவரு பண்ணும்போது அது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு லைஃப் சேஞ்சிங் ரோல். எனக்கு அயலி கிடைச்ச மாதிரி அவருக்கு 3 BHK அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன ஃபீல்னு தெரியும்ல. அது அப்போ இது உடையறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அவருக்கு ஒரு பிரேக் இல்ல, அது டோட்டல் பிரேக். இனி அது அப்படியே போயிட்டு இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ப்ரீமியர்ல பார்த்தேன் நான் அந்த படம். அப்போ எனக்கு வந்து டியூடு அதுக்கும் அந்த படத்துக்கும் தான் கிளாஷ். டியூடுக்கும் அந்த டேட் பிரச்சனை இருந்துச்சு. அப்போ ப்ரீமியர் பார்த்துட்டு நான் போய் விஷ் பண்ணேன். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அவரோட ஸ்டைல் இன்னும் பயங்கர வலியோட இருந்துச்சு. பயங்கர இன்னசென்ஸ். நாங்கெல்லாம் நடிச்சிருப்போம் திருவாத்தானுங்க, நாங்கெல்லாம் இன்னசென்ட் எல்லாம் கிடையாது. அவர்கிட்ட நிஜமாவே ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. பாக்குறப்போ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஜஸ்டிஃபைடு கேரக்டர். எனக்கு நானும் டிராவிடும் ஒத்துக்குவார். டிராவிட விட என்னைய விட அவரு தான் அந்த கேரக்டருக்கு போறாரு. சூப்பர் சூப்பர் ரைட். இப்போ நீங்க ஆசைப்பட்டு சினிமாக்குள்ள வரணும்னு நினைச்சீங்க, வந்தது. இப்போ எல்லாம் சாட்டிஸ்ஃபைடா, எல்லாருமே ரொம்ப ப்ராமிசிங்கான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்தடுத்த லைனப்ஸும் நிறைய உங்கள்கிட்ட எல்லாருக்கும் இருக்கும். அதெல்லாம் நம்ம பேச போகிறோம். இப்போ சினிமா டிஜிட்டல் கிரியேட்டர்ஸை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தது, இப்போ எப்படி பார்க்குது அப்படின்றத பற்றி பேசலாம். டிராவல் இருந்து ஆரம்பிக்கலாமா? டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்கிறப்போ நான் படம் பேர் எதையும் மென்ஷன் பண்ண விரும்பல. உங்களுக்கு நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து போகிறது ஒன்றா இருக்கும், அங்கே கிடைக்கிறது ஒன்றா இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்காது. நம்ம ஏர்ன் பண்ணணும். ஒவ்வொரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறப்பையும். இப்போ நான் வந்து எங்கள் ஊரில் தனியாமங்கலத்தில் நான் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம். நான் சென்னைக்கு வரும்போது சென்னை என்னை வந்து அந்தேரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். நல்ல கம்பேரிசன். ஆமா, நல்ல கம்பேரிசன். நான் அது மாதிரி நான் வந்து டிஜிட்டல் மீடியாவில் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டரா நான் வந்து என்ன வேணா இருக்கலாம். நீ வஸ்தாதான் இருக்கலாம். சேர் போட மாட்டாங்க கோயிலுக்கு. அந்த ஒரு அரச மரத்துக்கு அடியில ஒரு கோயிலுக்குள்ள ஒரு படிக்கட்டு இருக்குல்ல, அங்க உட்காருங்க. ப்ரொடக்ஷன்ல கூப்பிடுவோம். எப்ப வந்தாலும் அங்க இருக்கணும். ஃபேன் அந்த காத்தடிக்கு சிலு சிலுன்னு அரச மரத்துக்கு அடியில இருக்கும். என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நீங்க ஃபைட் பண்ணணும். நமக்கு இது வேணும்னு ஃபைட் பண்ணணும். அதுக்கு நீங்க அவங்க திறமையை காமிச்சு ஏர்ன் பண்ணணும். பரவாயில்ல, ஒரு டேக்ல நமக்கு வேலை வைக்காம இன்னைக்கு இதை முடிச்சு கொடுத்துட்டான்ற விஷயத்த நம்ம பண்ணி காட்டணும். அப்படி பண்ணி காட்டும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மரியாதை வருது செட்டுக்குள்ள. ஓகே ஓகே சூப்பர். அது வரைக்கும் நம்மளை வந்து நம்ம ஒரு சாதாரண ஒருத்தன், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கான், இதுக்கு முன்னாடி படம் பண்ணாதவன், அப்படிதான் அந்த சினிமா பார்க்கும். நீங்களும் உங்களை அப்படிதான், நம்மளும் அதை அப்படிதான் பார்க்கணும். அது புரியாது நமக்கு. உள்ள போனோடனே புரியாது என்ன, நம்மள அப்புறம் புரியும். ஒரு 2ஆம் நாள் புரிஞ்சிடும். முதல் நாள் புரியாது, 2ஆம் நாள் புரிஞ்சிடும். அப்புறம் நம்ம பொறுமையா இருந்து நம்ம ஒருத்தவங்களை அது இந்த சைக்கிள் எப்படி சுத்துதுன்னு பார்த்து கத்துக்கிட்டு கவட்ட கால் அடிச்சு அப்புறம் மேல போட்டு அதுதான். சூப்பர் சூப்பர். சோ இப்போ எப்படி இருக்கு? இப்போ இருந்தது இப்போ எப்படி இருக்கு? இப்போ சீட்ல உட்கார்ந்து மேல போட்டு உட்கார்ந்து நல்லா பெடல் அடிச்சு போயிட்டு இருக்கு. ஓகே. வெயிலகன்ல அந்த சைக்கிள் ஓட்டி பழகி கலச்சு அந்த மோடு நல்லா நீங்க சொல்லிட்டே இருக்கணும். நான் பீஜம் மட்டும் போட்டு அந்த மாதிரி அந்த இது கிராஜுவலா கிடைக்குது. அது இன்னும் அதாவது எடுத்தோடனே எது கிடைச்சிட்டு அதோட அருமை புரியாது. அப்படி இருக்கு. 2 அடி அடிச்சுட்டு கொடுத்தா அழுது வாங்கினது அப்படின்னு பத்திரமா வச்சிருப்போம். சூப்பர். நீங்க சொல்லுங்க. எனக்கு அவர் பேசும்போது நான் நிறைய தோண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்னன்னா, இப்போ நான் ஒரு வீடியோஸ் போற அது 1 நிமிஷம் தான் வீடியோ இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைலி கட்டிட்டு ரோட்ல வந்துட்டு கேமரா பிடிச்சிக்கிட்டு வீடியோ போடும்போது சுத்தி இருக்க பீப்புளா இருக்கட்டும், இல்ல பார்த்துட்டு எங்க அப்பாட்ட போய் சொல்றவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன், யாரா அவன் லூசாடா என்னடா பாட்டு போயிட்டே இருக்கான், வீடியோ எடுத்துட்டே இருக்கான், டக்குன்னு நம்ம கத்துறான், பொண்ணு கிட்ட போடுறான், அது பண்றான், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்குறான் அப்படின்ற ஒரு நேமு. அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து, அவங்க சைட்ல இருந்து, எல்லா சைட்ல இருந்துமே வந்து என்ன அப்படின்னா, எல்லாரும் தான் வீடியோ போடுறான். எல்லாரும் ஒரு வீடியோ, இவன் குக்கிங் வீடியோ போடுறான், இன்னொருத்தன் வந்துட்டு வேற ஏதோ ஒரு vlog போடுறான், எல்லாமே டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெகக்னேஷன்ன்றது பெருசா வந்து கிடைக்கல.
அப்படி கிடைச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெவன்யூவா வந்து ஓகே அது விட்டுருங்க. ஆனா வந்து அதுல வந்து ஒரு நேம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இருக்காது. இப்போ அப்படி சொன்னவங்க வந்துட்டு சினிமாக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட சொல்லும் போது என்ன பண்ணி பரவாயில்லையே பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான் போல, ஸ்கிரீன்ல பார்க்கவும் சூப்பரா இது பண்ணி அப்படிதான் அப்படியே வீடியோ பண்ணிட்டு தான் நினைச்சேன். பரவாயில்லையே டக்குனு அப்படி பிடிச்சி போயிட்டான். அப்புறம் நீ எனக்கு என்ன தோணும் அப்பாட்ட சொல்லுவேன், அப்புறம் நான் வேற எதுக்குப்பா வீடியோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. அதுக்குதான் சினிமால போய் வீடியோ பண்ணுவாங்க. தாட்டாவே என்னன்னா சும்மா சுத்திட்டு இருக்கேன். ஏன்னா கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கண்ணே, அது அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த பசங்களுக்கு வேற எய்ம். ஒருத்தன் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஒருத்தன் வந்து நல்ல ஒரு ஷாப் வைக்கணும், ஒருத்தன் நல்ல பிசினஸ் பண்ணணும்ட்டு. நீ ஏன்டா அவன் கூட போயிட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்க, அவன் கூட போயிட்டு அது பண்ணிட்டு இருக்க, வா அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்ப சினிமாக்கு போனதுக்கு அப்புறம் போகும்போது பாப்பா தம்பி புரியுதுப்பா அப்படின்னு ஒரு புரியுது இதுதான் அடி போட்டன்றது புரியுது, சப்போர்ட் பண்றாங்க பசங்க. அதான் அந்த இதுலயுமே வந்து பண்ணா. ஆனா பேரண்ட்ஸோட இது பாயிண்ட் ஆஃப் வியூ மாறி இருக்கு இப்போ. நான் முக்கியமா பாக்குறது அதுதான். அது நம்ம எல்லாம் தான் சூப்பர் உடைச்சிருக்கோம்ல. சராசரி குடும்பத்துல இருந்து வந்து போராடினா சரி வந்துருவானுங்களாட்டு இருக்கு. இவனுங்க எல்லாம் முகரையில பாருங்க, எல்லாம் நம்ம வீட்டு பசங்க மாதிரியே இருக்கு. அது இன்னும் இருக்குல்ல, அதுதான் ஓ ஜேர்னலிசமே. இவரு வந்து கேமரா முன்னாடி நிக்கிறதே இவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா அது டிராமா தான். அங்க என்னடா இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. அது இங்க வந்து 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 ஒவ்வொருத்தரா உடைச்சு அப்படிதான். சூப்பர். அது சினிமா போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கு, பண்ணுடா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. எஸ் சொல்லுங்க அண்ணா. நான் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி அண்ணக்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே இருக்கும். அதை தாண்டி எனக்கு பர்சனலாக எனக்கு தோணுச்சு அப்படின்னா, நம்ம டிஜிட்டலில் பண்ணிட்டு இருக்கும் போது மேஜராக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இங்கே பண்ணுற மாதிரியே போயிட்டு சினிமாவில் பண்ண முடியாது, சூப்பர் அங்கே வேற மாதிரிலாம் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கே ஒரு பயம் வந்துடும். நம்ம அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டு ஒன்று பண்ணிட்டு இருப்போம், அதை கரெக்டாக பண்ணாதான் அங்கே போயிட்டு அதை அவுட்புட்டாக நல்லா கொடுக்க முடியும். அதை கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு ஒரு டவுட்லேயே பண்ணிக்கிட்டு இருப்போம். திடீர்னு நமக்கு அந்த வாய்ப்பும் கிடச்சிரும். அங்கே போயிட்டு நம்ம இத்தனை நாளாக பண்ணதான் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவங்க ரிசல்ட்டும் டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பயம் இருக்கும், நம்ம பண்ணது கரெக்டா தப்பா இல்லைங்கிறத டைரக்டாவும் சொல்ல மாட்டாங்க, இருக்குங்கிறது டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி சில விஷயங்கள்லாம் நடக்கதான் நமக்கு புரியுது. இப்போ நமக்கு என்ன தெளிவா ஒன்று கிடைக்குதுன்னா, அது வேற இது வேற கிடையாது. அந்தந்த கதைக்களத்துக்கு அந்தந்த டைரக்டர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டாலே போதும், அவ்வளவுதான் வித்தியாசம். மித்தபடி அதில் நடிக்கிறது வேற இதில் நடிக்கிறது வேற அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்தந்த டைரக்டர் அந்த கதைக்களத்துக்கு எந்த மாதிரி கேட்கறாரோ அந்த மாதிரி பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கறது வந்து ஒரு தெளிவா கிடைச்சிருச்சு. ஸோ ஏன்னா இந்த புரிதல் வர்றது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வரும். இப்போ நீங்க 3BHK பண்ணீங்க, மிஸ்டர் பாரத் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த ஷார்ட் டைம்லயே இந்த புரிதல் வந்ததுன்றது எவ்வளவு ஹாப்பின்னு நினைக்கிறீங்க? நல்ல வேலை இப்ப இதுக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரி சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, மிஸ்டர் பாரத் பண்றது நிரஞ்சனா ஃபைனல் இயர்லயே ஒர்க் பண்ணனால சேம் டீம்ங்கிறதுனால ஒரு டைரக்ஷன் டீமா ஒரு டைரக்டரா அவர் என்ன எதிர்பார்க்கறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் க்ளோஸாவே இருந்து பார்க்கும்போது ஓகே ஒரு டைரக்டர் இருந்தாலும் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டா நம்மளால டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்க முடியுதுங்கிறனால அது கொஞ்சம் இன்னமும் டைம் சீக்கிரமாவே அது கத்துக்க முடிஞ்சது, வாய்ப்பா கிடைச்சிச்சு. சூப்பர். இல்ல என்னன்னா நான் சம்மப் பண்ணிக்கிறேன், இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன், கரெக்ட், எல்லாமே வேலிட் பாயிண்ட். ஆனா என்னன்னா சினிமா டு யூடியூப்ங்கிற அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, அது வந்து பயங்கர டெலிபரேட் டிரான்சிஷனாலாம் எனக்கு தெரியல. எறாவா அது இப்படிதான் நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ காளி அண்ணன், முனிஷ்காந்த் அண்ணன் சொல்ல முடியாது, காளி அண்ணன் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இருந்து வந்த ஒரு எரா இருந்தது இல்லை. ரமேஷ் திலக் கரெக்ட். ரமேஷ் திலக் வந்து அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆர்கானிக்காக தான் இருந்தது. அந்த மாதிரி ஆர்கானிக்காக இருக்கிறவங்க தான் இங்கே நீடிப்பாங்க, அவ்வளோதான். இன்னொன்று அருணாச்சலம் வந்து சொன்னார்ல ஒரு பாயிண்ட்டு, சினிமாக்காக தானடா இதை பண்ணுறோம் அப்படிங்கிறது. அப்படி இங்கே யாரும் நிறைய பேர் பண்ணுறது இல்லை, ஃபேமுக்காக பண்றாங்க. அது ஒர்க் ஆகுது. அருணாச்சலம் மாதிரி எத்தனை பேர் இன்ஸ்டால வீடியோ போடுறாங்க, வராதவங்க எல்லாம் வரல அப்படி கிடையாது, அவங்க ஒரு நாள் வந்துருவாங்க. பட் சினிமாக்குன்னு டெலிபரேட்டா ஒர்க் பண்ணி இது இங்க இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியாமையே தன்னிச்சையா அவங்களுக்குள்ள ஒன்று வேலை செஞ்சிருக்கும். ஏன்னா சினிமா பார்த்து சதீஷ்க்கு எந்த அளவுக்கு சினிமா தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது, எனக்கு எந்த அளவுக்கு சினிமா தெரியும்னு எனக்கு தெரியாது. வந்து பார்க்கும்போது கரெக்டா இருக்கு, ஏன்னா நம்ம வேலை செஞ்சிருக்கோம், சினிமாக்காக தான் வேலை செஞ்சிருக்கோம். திரும்ப ஃபேம் பின்னாடி ஓடுறதும் அன்றைய வீடியோக்கான வெற்றிக்காக ஓடுறதும் இல்லாம
அதை ஆர்கானிக்காக லேர்னிங்காக யூஸ் பண்ண எல்லாருமே இங்கே வந்துடலாம். அவ்வளோதான். அப்படி வந்தவங்க தான் நாங்கள், ஹர்ஷத் இங்கே இல்லை, இந்த மாதிரி இன்னும் நிறையா கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சித்து ப்ரோ வந்து லீடாக பண்ணுறாரு, ஈவன் பிராங்ஸ்டர் ராகுல் லீடாக பண்ணுறாரு. ஃபைனலி பாரத் 3 படம் 4 படம் கையில் வச்சிருக்காரு, விச் இஸ் அ வெரி வெரி குட் சைன். இப்போ நக்கலைட்ஸ்ல அருண் லீடா பண்றான், சசி ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும். அப்புறம் டிராவிட் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து கோபி சுதாகரை தாண்டி நீங்க தெரியவே முடியாது. நீங்க அந்த ஃப்ரேம்ல விளையாட்டே கிடையாது. அவங்கள தாண்டி நீங்க அங்க நின்ன எரேஸ் மோடு தான். அங்க யாரோ நிக்கிறாங்க, கோசுவை தாண்டி நீங்க அங்க என்ன பாப்பீங்க அந்த ஃப்ரேம்ல? அதை தாண்டி ஒருத்தன் முளைச்சு மேல வந்து சூப்பரான விஷயம். அது இவரு போஸா, பாலு போஸ், அவரும் இப்போ சினிமாக்குள்ள மெதுவா காலடி எடுத்து வைக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மூவா தான், நகர்வா தான் பாக்குறேன். சிலர்லாம் யூடியூப்ல இருந்து வந்துட்டான் அப்படின்னு சிலரை சொல்லும்போது அதுக்கான பதில் நாங்க எல்லாரும் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். பெரிய மனுஷன் தான். அதை ஏன் இழுக்கிறீங்க? ஐயோ நான் வயசை சொல்லலங்க. சட்டையை போட்டுட்டு இருந்தது தப்பா போச்சு. டீ-ஷர்ட் போட்டு ஒரு டீ-ஷர்ட் போட்டு வயசை மறைச்சிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை இவருதான் அந்த மாதிரி ஓவர் சைஸ் போடாம விட்டீங்க. போடலைன்னா இல்ல, இப்ப இளைஞரே இல்ல. காரணம் இல்லாமலா அப்படின்னு. சரி, எனக்கு இப்ப சதீஷ் சொன்ன மாதிரி அந்த இன்செக்யூரிட்டின்ற வார்த்தை நீங்க அவர் சொன்னோன்னே நீங்க கரெக்டா ஒரு விஷயம் பிடிச்சிங்கல்ல. ஸோ சினிமா நம்ம டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் எப்படி பாக்குது, புதுசா சினிமாக்கு வரவங்க எப்படி பாக்குது, ஆனா இங்கிருந்து நம்ம எவ்வளவு ஆசையோட காதலோட சினிமாக்கு வரோம் அப்படின்றதெல்லாம் ஓகே. ஆனா அந்த இன்செக்யூரிட்டியை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்செக்யூரிட்டியை போக்குறது எப்படி அப்படின்றது வந்து பை ப்ராக்டிஸ்ன்றதை தாண்டி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் வந்து சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதுக்குன்னு நம்ம அடாப்ட் ஆகணும், சினிமாலா மாறணும். எக்ஸ்டர்னலா அந்த அந்த இதை காமிச்சிக்கிறதுக்கு நான் சொல்லலை, மென்டலாவே சொல்லலாம். சோ அதெல்லாம் பத்தி பேசலாம். சோ சினிமா பழகிருச்சான்னு ஒரு விஷயம் கேட்பாங்கல்ல. இல்ல, அது நான் ஆரம்பிச்சேன். இன்செக்யூரிட்டிங்கிறது எப்படி போகும்னா படங்கள் வெற்றி அடையும் போது மட்டும்தான், வேற எதுலயும் ஆகாது. ஓகே, படங்கள் ஜெயிக்கணும், ஜெயிக்கிற படத்துல நம்ம இருக்கணும், அதுல நம்மளுக்கு பேர் வருதாங்கிறத பார்க்கணும், இவ்வளவுதானே தவிர இதை தாண்டி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி யோசிக்கிறதே ஆபத்துங்க. அதனால இந்த இன்செக்யூரிட்டிங்கிறது சக்சஸ்ல மட்டும்தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். சக்சஸ் மட்டும்தான் இங்க உங்களை செல்லபிள் ப்ராடக்டா இருந்தா மட்டும்தான் இங்க 4 பேர் இருக்கும். இல்லம் பின்னாடி அவ்வளோ பேர் இருக்காங்க திறமசாலிக. வந்துட்டோம், அவ்வளவுதான். we met the right people at the right time, அவ்வளவுதானே தவிர நாங்க இங்க உட்காந்து கதை அளக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வந்ததுனால செல்லபிளா நாங்க இருக்கிறதுனால வீடன்ல உட்காந்துருக்கோம். இல்லைன்னா நாங்களும் இங்க உட்காந்துருக்க முடியாது. நான் யாரையும் இதா பேசுறேன், ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அதுதான் உண்மை. அதனால செல்லபிளா இருக்கிறது தான் ஒரு வழி. நிமித்தம்னு பறைவாங்கல்ல மலையாளத்துல, அதுதான் மலையாளம் போல. இது எல்லாமே அமைந்ததால் நாங்கெல்லாம் இருக்கோம், அவ்வளவுதானே தவிர இன்செக்யூரிட்டி அப்படிதான் போகும். சிம்பிளா சொல்றேன், இன்னும் ஆராய்ந்தா அவங்க சொல்லுவாங்க. அதான் நான் இப்ப இதுல சும்மா எனக்கு தோன்ற சொல்றேன். நீங்க வந்து ரிசல்ட் சொல்றீங்க, நம்ம ஒர்க் பயங்கரமா ஒர்க் நம்ம டெடிகேட்டா ஒர்க் பண்ணோம், ரிசல்ட் வச்சு நீங்க அந்த இது சொல்றீங்க. பட் இப்போ ஒரு சந்தேகம் இருக்கும்ல, நம்ம இப்போ அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஏன் பண்றோம், சினிமாக்காக பண்றோம். ஆனா ரியாலிட்டியை வந்து பார்க்கும்போது நம்ம இந்த ஃபீல்டுக்கு கேப்பபிளா, நம்ம இவ்வளோ பேர் இருக்காங்களே, இதை தாண்டி நம்ம வந்துட முடியுமா, நமக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட்டோ இல்ல நம்ம அதுக்கு சரியா தப்பா அப்படின்றத ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல, அதை ஹவு டு ஓவர் கம்ன்றதுதான் கேள்வி. நீங்க மீன் பண்ணது அது. ஆனா நான் அப்படி பாக்குறேன்னு புரியுது. எனக்கு வந்து அப்படிதான் போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தொடர்ந்து படங்க ஒர்க் ஆனதுனால என் இன்செக்யூரிட்டி போயிருச்சு. இல்லைன்னா நான் நம்பி இருக்கவே மாட்டேன். நான் நடிகனாவே வரலையே. எனக்கு யூடியூப்ல ஒர்க் ஆச்சு. திரும்ப திரும்ப ஒரு தடவை ஒரு வீடியோ நல்லா கீழே கமெண்ட் போடுவாங்க, நல்லா நடிக்கிறான் அந்த பையன், அந்த ஒல்லியான பையன், பால் வாங்கிட்டு வரவா அந்த பையன், அந்த டயலாக் கூறிய பையன், பேரே தெரியாதுங்க. நான் நோ ஒன்னாவே தான் இருந்தேன் ரொம்ப காலம். ஆனா ஒர்க் ஆகுது, நடிக்கிற வருது அப்படிங்கிறத பிரசன்னா சொல்றாரு. பிரசன்னா சொல்றதை விட எனக்கு ரிசல்ட் தான் நம்பிக்கை போதுச்சு. சூப்பர், டு பி ஃப்ராங்க். புரியுது. எனக்கு பிரசன்னா சொல்றாரு ஆனா ஒர்க் ஆகல அப்படின்னா எனக்கு பிரசன்னா மேலே சந்தேகம் வந்து நல்லா இருக்குன்றாங்களே, பாசமா இல்ல வன்மமா என்னென்னமோ தோணும். பிகாஸ் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, திரும்பி பார்த்தா நம்ம ஜெயிக்கலன்னா முடிஞ்சு, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு தர மாட்டோம். இப்போ கிளாரிட்டி இருக்காது நம்மளுக்கு. எனக்கு அப்படிதான், எனக்கு தெரியல மற்றவங்களோட ப்ராசஸ் எப்படின்னு தெரியல. நான் இவ்வளவுதான் எனக்கு யோசிக்க தோணுச்சு. ரைட்டு, சூப்பர். ஓகே டிரைவர் ப்ரோ,
இன்செக்யூரிட்டி என்னன்னா, எனக்கு எந்த அளவுக்கு இன்செக்யூரிட்டினா, எனக்கு நிறைய இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. படத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் நம்ம போய் கேரக்டர் பண்ணி அந்த கேமரா முன்னாடி நிற்கிற வரைக்கும் எனக்கு நிறைய இன்செக்யூரிட்டி இருக்குது. ஏன்னா சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க, சினிமாவில் நீங்கள் அதை பண்ணி அந்த படம் வர்ற வரைக்கும் அதை நீங்கள் வந்து அது படமாகவே கருதக்கூடாது அப்படின்ற ஒன்று இருக்கும். சூப்பர். எப்படியாவது அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடணுன்ற ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து அது எல்லாத்துக்கும் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே அதுக்கு இருக்கும். திருப்பி நம்ம அவங்ககிட்டே போய் கேட்கறதுக்கும் சங்கடமா இருக்கும். அந்த படம் நம்ம படம் எப்போ ரிலீஸ்ன்னு நம்ம அதை கேட்கவும் முடியாது. ஏன்னா அவனும் அதே வருத்தத்தை கேரி பண்ணிட்டு இருப்பான். இதுக்கு நடுவில் தான் நீங்கள் எந்த படமும் பண்ணாமல் ஒரு ஆளாக தான் இன்னொரு படத்தில் போய் சைன் ஆவீங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ண எதுவும் ரிலீஸ் ஆயிருக்காது. நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் திருப்பி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் தான். இப்போ இந்த படம் வந்து நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலையா அப்படின்ற இன்செக்யூரிட்டி இருக்கு. நம்மளை ஏன் கூப்பிட்டாங்க, நம்ம இடத்துக்கு யார் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, இந்த கேள்வி ஒருவேளை நம்ம இந்த டயத்துல போன் எடுக்காம போயிட்டோமே, நம்ம இந்த போன் எடுக்கல, இவன் என்ன ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறான், இந்த கேரக்டருக்கு வேற எத்தனை போடுவான், அந்த கூட இருக்க அந்த இடமும் டைமும் தானே, ஆட்களும் தானே, கூட இருக்கிறவர் வந்து இப்படிதான் சார் நான் அப்பயே சொன்னேன் சீன் போடுவான்னு போட்டு போங்க இப்படி போட்டு போங்க சார்ன்னு சொல்லலாம்ன்ற வரைக்கும் நான் யோசிப்பேன். யோசிச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கிறக்காக நான் டைரக்டா போய் கேட்டுருவேன். யாரு எப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். டேரெக்டாக போய் சார் நான் நீங்கள் இப்படி நினைக்கிறீங்களா, எதுவும் நான் அன்றைக்கி எதுவும் வந்து உங்களை பார்க்க முடியாதனால நீங்கள் வந்து என்னை இந்த படத்துலேருந்து தூக்கிட மாட்டீங்கல்ல, தூக்கிடுவேன் தம்பி அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டாங்கன்ற நம்பிக்கையில கேட்பேன். அந்த இடத்துல நான் என்ன நினைப்பேன்னா, நான் ஓப்பனாக இருந்துருவோம். எதா இருந்தாலும் நேராக கேட்டுருவோம். எந்த சங்கடமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நேராக கேட்டுருவோம். சார் இந்த மாதிரி இருக்குன்றாங்க, நான் இது பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்ற விஷயத்த நான் உடச்சு ஓப்பனாக கேட்டுருவேன். நீங்க ஏன் இந்த கேரக்டர் கேஸ்ட் பண்ணீங்க, ஒருவேளை நான் நல்லா பண்ணா தூக்கிடுவீங்களா? ஓகே, எல்லாமே கேட்டுறது, எல்லாமே கேட்டுருவேன். நான் நல்லா பண்ண புத்தகமா நல்லா பண்ணா என்ன பண்ணுவேன், கடைசியா இதை கேட்பேன். நான் இப்ப அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்ல, நல்லா பண்ணா என்ன பண்ணும், நிறைய ரிஹர்சல் கூப்பிடுங்க, நான் வர்றேன். எத்தனை ரிஹர்சல் வேணா வந்து உட்காருக்கு, நானே சாட்சி. நிஜமா நான் பார்த்திருக்கேன், டிராவிட இதே வெர்ஷன்ல பார்த்திருக்கேன். எத்தனை ரிஹர்சல் கூப்பிட்டாலும் நான் வருவேன், எத்தனை தடவை அதை பண்ண சொன்னாலும் நான் பண்றேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் நான் அந்த கேரக்டருக்காக என்ன பண்ணணுமோ அதை நான் வந்து பண்ணுவேன்ற இதையும் பண்ணி ஒரு படத்துல இருந்து தூக்கிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? டேட் எதுவும் பிரச்சனையா இருக்கு, ட்ரெயின் பண்ணேன் டிராவிட. ஓகே, இதெல்லாம் பார்த்திருக்கேன். இப்ப இவர் சொன்ன அத்தனையும் நீங்க சொல்லலாம்ல, இப்ப சரி ஏதோ சரி வந்து ஒரு 4 பேர் உட்கார்ந்ததுனால ஏதோ பேசிட்டு இருக்காரு, எல்லாம் டிராவிட் பண்ணாப்ல, அதுக்கு நானே சாட்சி. ஒர்க் ஷாப் போவேன், நடிப்பு இதே மாதிரி எல்லாமே போய் அண்ணி ஒருத்தர்கிட்ட அண்ணே ஓரளவுக்கு நடிக்கிறேன் அண்ணே அப்படின்னு, பரவாயில்ல தம்பி அப்படின்னு இருந்தாரு. பார்த்தா அவர் வாட்ச்மேன். நிஜமாங்க இருந்த அத்தனை பேர்த்துக்கிட்டையும் கேட்டு கடைசியில வாட்ச்மேன் வரைக்கும் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே ஓகே. ஸோ டிராவிடுக்கு வந்து அது உண்மையிலேயே அப்ப பீக்ல இருக்காரு. டிராவிட் ஆன காலம் இருக்குல்ல, பரிதாபங்கள் டிராவிட் கூகுள் அடிச்சா வர்ற அளவுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த வல்னரபிலிட்டியோட அந்த கிராஃப்ட் அணுகிறது இருக்குல்ல, இன்செக்யூரிட்டிங்கிறது வந்து அவருக்கு இன்னுமே இருக்கு. இன்னைக்குமே எனக்கும் இன்செக்யூரிட்டி இருக்கு. அது நல்லது, நல்லது. அது நல்லது, அது உங்களை இவால்வ் பண்ணும். நீங்க என்ன பெட்டரா பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், கேள்வி கேட்க வைக்கும். அதுதான் நல்லது. இதுதான் என் சைடுல இன்செக்யூரிட்டி. ஐயா அந்த ஸ்மைலிங்கோட ஆரம்பிச்சிருக்கேன். என்ன டிஃபரெண்டா சொல்லலாம், எது சொன்னா ஷார்ட்ஸ் கட் பண்ணி போடுவாங்க. இன்ஸ்டாகிராமர் இதோ ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை நீங்கள் நேரில் பார்க்க வேண்டுமானால் இட்ஸ் மீ ஒன்லி. கரெக்டா 1.5 நிமிஷத்துல ஷார்ட்டா சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, எனக்கு வீடியோ நான் நார்மலாக அந்த இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர இன்செக்யூரிட்டி இருக்கும். நீங்கள் சொன்னது ஓடிட்டே இருக்குது 1 நிமிஷம், அதுதான் போடும். அதான் எனக்கு நான் அது ஒரு கண்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா இருக்காதா எங்கள் அம்மாட்ட போய் கேட்கறது, எங்கள் அப்பாட்ட போய் கேட்கறது, அப்புறம் அந்த கமெண்ட்ஸை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுறது, என்ன சொல்கிறாங்க, என்ன ஒரு வேலை முகத்து க்ளோஸில் இருக்கும் போது, ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து ரொம்ப ராவாக வைப்பேன் ஃப்ரேம்லாம், அதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களா, ஏன்டா மூஞ்சி இவ்வளோ க்ளோஸில் வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களான்ற மாதிரிலாம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி அடுத்து சினிமாக்குள்ளே போகும்போது நான் போய் நின்னோட ஃப்ரேமில் பார்த்துட்டு நான் போயிட்டு அந்த மானிட்டரே போய் பார்க்க மாட்டேன். நான் யாராவது நான் எங்கேயோ தூரத்துலேருந்து பார்ப்பேன், ஏதோ பார்த்துட்டு ஏதோ சொல்கிறாங்களா, ஓகேவான்னு சொல்கிறாங்களா, இது பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னோட இன்செக்யூரிட்டி எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னா, டேரக்டர்ஸ் கிட்ட போயிட்டு மேக்ஸிமம் போய் கேட்டுகிட்டே இருப்பேன், போயிட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது இருக்கா ப்ரோ சொல்லுங்கள், எதனால் என்னை கூப்பிட்டீங்க, நான் உண்மையாகவே நல்லா இருக்கேன், நான் பேர் நல்லா இருக்கா, இல்லை ஃபீல் பண்ணுறீங்களா, கூப்பிட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா,
இல்லை வந்து நான் ஆடிஷனில் ஒரு மாதிரி பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸாக ஸ்க்ரீனில் வரும்போது ஒரு மாதிரி நல்லா இல்லையா ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க ப்ரோன்னுவாங்க. அவங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு பத்தாது எனக்கு இன்னும் வேணும் சொல்லுங்க அப்படின்னுவேன். ஸோ அந்த லெவலில் தான் என்னோட இன்செக்யூரிட்டிஸ் இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் அது நல்லது. ஆமாம், அதை கொஞ்சம் மாற்றி சொன்னேன் அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்க. ஆனால் எனக்கு என்னன்னா அதே மாதிரி முன்னாடி சொன்ன 3 பேருமே சேர்த்து எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. இன்னொன்று என்ன இருக்குன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த படம் வராமல் கூட போகலாம், இல்லை நம்ம அதில் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி 3 BHKல ஃபர்ஸ்ட் டே ஷூட் முடிச்சுட்டு கூட நான் இங்கே யார்ட்டுமே எதுவும் பெருசாக சொல்லிக்கல இந்த மாதிரி படம் பண்ணிருக்கேன்னு. ஏன்னா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போயிருக்கோம், நம்ம எந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னு தெரியல. ஒரு வேளை பண்ணி பார்த்துட்டு இந்த பையன் செட் ஆகலைங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா அது இன்னமும் நம்ம சொல்லி கஷ்டமாக போயிருமே அப்படின்னே சொல்லாமல் இருந்தேன். அடுத்த நாள் காலையில் மேனேஜர் அந்த அன்னைக்கு ஈவினிங் மேனேஜர் கால் பண்ணி, தம்பி நாளைக்கு ஷூட் இருக்குப்பா, லொக்கேஷனுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் பயமாக தான் இருந்துச்சு. அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் சொல்லும் போது அடிஷ்னலாக ஒன்று நம்ம பயத்தில் இருக்கும்போது நம்மளை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி நாளைக்கு ஷூட் இருக்குப்பா வந்திருப்பா அப்படின்னாரு. அதுவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. தம்பி இன்னைக்கு எதில் வந்தீங்க அப்படின்னு கேட்டார். 2 வீலர், நாளைக்கு கேப் போட்டே வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்பாடா பயந்துட்டு இருந்தவனுக்கு கார்லாம் கொடுத்து கூப்பிட்றாங்களே அப்படின்னு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும்ல, அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டு. ஓ அதெல்லாம் கொடுத்தாங்களா? யாரை கேட்டு கொடுத்தீங்க? கேப் கொடுத்தீங்களா? 5 பேர் கேப்ல ஓரமா கூட ஏத்த மாட்டாங்க. ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி சொல்லவும் நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ரெண்டாவது இவங்களாம் சொன்ன மாதிரி எனக்கு இன்னொன்று என்னன்னா, எங்க சேனல்ல மோஸ்ட்லி லீடா வேறவங்கள பண்ணிட்டு இருப்பாங்க, நான் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். அண்ணா சொன்ன மாதிரி அந்த டைலாக் பேசின பையன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க சேனல் நான் ஒல்லியா இருக்கிறதா எனக்கு ஒரு அடையாளமா இருந்துச்சு. அந்த ஒல்லியா இருக்கிறவன் நல்லா பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று ஸ்லாங்ல கூட நான் டிஃப்ரெண்டா இருக்க முடியும். ஏன்னா எங்க சேனல்ல எல்லாருமே கோயம்புத்தூர் ஸ்லாங்ல தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்லாங்லயே நானும் அந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிடணும் ஒரு இதில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி அந்த இது இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை எப்படி போக்கிக்கலாம்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, முடிஞ்ச அளவுக்கு டிசிப்ளினாக இருந்துக்கணும். அண்ணன் போன இதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம சினிமா பண்ணுறோன்னா சும்மா போயிட்டு கண்டமேடிக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மாட்டோம், சினிமாவுக்கு போகணுன்னா அதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி தான் வீடியோ நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த சினிமாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம டிசிப்ளினாக கரெக்டாக இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டிசிப்ளினாக இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு இதில் ஓடிட்டு. சூப்பர். அந்த கேரக்டராகவே இருக்க 3 BHKல ஒரு பொறுப்பான ஒரு பையன். நான் தாங்க அது. அவரு வீட்டுல கூட சொல்லாம வீட்டுல எல்லாத்தையும் கூட்டிட்டு போனீங்க. அதெல்லாம் பார்த்தேன். அவங்க எங்க வீட்டுல என்னன்னா, அவங்க படம் ரிலீஸ் ஆயிருச்சு, அப்படி ஒரு படம் வந்ததே எங்க வீட்டுல தெரியாது. ஏன்னா வீடியோ பார்த்தேன். ரொம்ப நன்றி. என்னன்னா அப்படி ஒரு படம் வந்ததே தெரியாது. நான் வீட்டுக்கு காலைல போயிடணும் ஒன்று கிளம்பு, ஊர்ல தங்கச்சிக்கெல்லாம் மேரேஜ் ஆயிருச்சு, கிளம்பி வர சொல்லிட்டு எல்லாத்தையும். அவங்க என்ன பயந்துக்கிட்டாங்கன்னா, ஏதோ பொண்ணை லவ் பண்ணிருப்பான் போல, பஞ்சாயத்து பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க கூட்டு போறான் சர்ப்ரைஸா அப்படின்னு அவங்க எல்லாம் எங்க ரெடி ஆகுங்க அப்படின்னு எங்க அம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. காலையில 11 மணி ஷோக்கு தேட்டருக்கு கூட்டு போய், என்னடா இங்க பொண்ணு இங்க சொல்லிருப்பான் போல, தேட்டருக்கு கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் உட்காந்த உடனே படம் நான் போகும்போது அவங்க மதியானத்துக்கு மேல வர சொல்லிட்டாங்க, இந்த படம் பார்த்துட்டு போவோம், படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு அப்பயும் சொல்லல. நான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க, சரத்குமார் சார் வராங்க, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 1/2 hour மேலதான் நான் வரேன். சரி ஓகே, ஏதோ ஒரு படம் பார்த்து அப்ப கூட அவங்க பேசிட்டு இருக்காங்க. படம் பார்க்கும்போது எந்த பிள்ளையா இருக்குண்டி, எங்க இருக்கும் அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. படம் பார்த்துருக்கும் போது திடீர்னு நான் வரேன், அவங்க நீ எங்களை இங்க மாதிரி அப்படி ஒரு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இன்டர்வல் சீன்ல வந்து அந்த இன்டர்வல்லே வந்து என்னன்னா எனக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்டா இருக்கும். இங்க குடும்பமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தேட்டருக்கு வந்தவங்க எல்லாம் எதுக்கு இந்த ஒரு குடும்பம் தனியா அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த மூமெண்ட்லாம் கொஞ்சம் சூப்பர். சினிமாவை காதலிச்சிருக்காங்க, அட்டகாசம் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணே அந்த சினிமா தான்மா அப்படின்ட்டாவல. தத்தி பையன் எனக்கு இன்னும் புரியுது. சினிமா ரொம்ப போயிருச்சு இல்ல, வருஷங்கள் போயிருச்சு இல்லையா, காதலுக்கு வர முடியல, வண்டி அங்க நின்றுச்சு. நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கு VIT வழங்குகிறது நியூ ஏஜ் CSE programs. 1000க்கும் அதிகமான நிறுவனங்களில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையஸ்ட் salary package, இன்னும் பல. 2026 ஆண்டுக்கான BTech admission is open now. A place to learn, a chance to grow.